சேத்தன் மாந்திரிக சேவை பக்தர் ஐயா காலையில ஒரு 1000 ரூபாய் கூகுள் பே பண்ணிருந்தீங்க ஒரு பூஜைக்கு. ஸோ எமர்ஜென்சி அந்த பூஜை நான் கேட்கணுன்றதுக்கா. ஸோ 1:10 ஆச்சு. இப்போ மணி வந்து 1:20 ஆச்சு. சரிங்களா? சாமி கிட்ட கேட்டாச்சு. சரிங்களா? ஸோ 21 லட்ச ரூபா உங்களுக்கு பூஜை செலவு சொல்லியிருக்காரு. சரிங்களா? 20 லட்ச ரூபா மினிமம் பூஜை. ஸோ இல்லையா? ஸோ அதனால 21 லட்சம் பூஜை செலவு சொல்லியிருக்காரு. மொத்த பூஜை செலவு 21 லட்சம். ஸோ உங்களுக்காக பிரத்தியமா நீங்க கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் கூகுள் பேல பூவெல்லாம் வாங்கி இப்போ போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் பே பண்ணோன்னே நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஆல்கஹால் எப்பவுமே இருக்கும். ஸோ அதை வச்சு சாமிக்கு பூஜை பண்ணி கேட்டேன். சரிங்களா? மாந்திரிகம் தெரியும், கோடீஸ்வரனாக்குற அப்படின்னு பல பொய்களை பேசி சுத்தி திரிஞ்ச போலி மந்திரவாதிய போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. மாந்திரிக சேவை பக்தர் ஐயா சாமிக்கு கோழி வெளியே இருக்கு. ஸோ அதான் ஒவ்வொரு கடையாரி ஸோ ஸ்டாக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க கோழி கடை. ஒரு 10 கடையில் எடுக்கணும். ஏன்னா ஒரே கடையில் இருக்கு. அது ஒரு 100 கோழி இருக்கும். ஸோ எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கொண்டு போய் பூஜை பண்ணிடும். நேற்று ராத்திரி குட்டிச்சாத்தானுக்கு பூஜை பண்ணியாச்சு. 390 குட்டிச்சாத்தானுக்கு பூஜை பண்ணியாச்சு. இன்னும் கேஷ் வரல. 11 லட்சம் பேலன்ஸ் இருக்கு. அதை நீங்க குயிக்கா போட்டுருக்கீங்கன்னு நம்பிக்கையில எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சும்மா இருந்த நபர்கிட்ட மாந்திரிகம் சொல்றதா சொல்லி வசமா மாட்டிருக்காரு இந்த மர்மாசாமி. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை சேர்ந்தவர் 31 வயதான சதீஷ். இவரு திருவெரும்பூர் பேருந்து நிலையம் பகுதியில் இருந்தப்போ அங்க ரகு அப்படின்ற நபர் வந்ததாகவும் அந்த நபர் சென்னையில வசிச்சுட்டு வரதாகவும் தன்னுடைய சொந்த ஊர் கேரளா அப்படின்னு தெரிவிச்சதாக கூறப்படுது. மேலும் மாந்திரிகம் தெரியும், நிறைய பூஜைகள் தான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு ரகு சதீஷ் கிட்ட சொல்லி உன்னை கோடீஸ்வரனாக்குறேன் வகை வகையா பேசுனதா கூறப்படுது. இதுக்காக 3000 ரூபாய் முன்பணத்தையும் பெற்றுட்டு பக்கத்துல கோயில்ல போயிட்டு பூஜை செஞ்சுட்டு வரதா சொல்லி அங்கிருந்த போன ரகு ரொம்ப நேரமாகியும் திரும்பி வரலையாம். இதனால சந்தேகம் அடைஞ்ச சதீஷ் ரகுவை தேடி போகும்போதுதான் தான் கிட்ட சொன்ன அதே கதைய இன்னொரு நபர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்காம். அப்போ இது தொடர்பா தட்டி கேட்டதுக்கு ரகு சதீஷ கொலை செஞ்சிடுவேன் அப்படின்னு மிரட்டல் விடுத்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளனுடைய உதவி எண்ணுக்கு சதீஷ் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. புகாரின் பேர்ல திருவெரும்பூர் போலீசார் அந்த பகுதிக்கு வந்து ரகுவை கையும் களவுமா பிடிச்சிருந்திருக்காங்க. மேலும் அவர்கிட்ட மேற்கொண்ட விசாரணையில ஒரு நபரை மாந்திரிகம் மூலமா வாகனத்தை ஏத்தி கொலை செய்யறதுக்காக இவர் திட்டம் தீட்டிருக்கக்கூடிய ஆடியோ ஒன்றும் இருந்ததா கூறப்படுது. இந்த சம்பவத்தால திருவெரும்பூர் பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.